தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவலை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. அது தொடர்பாக நீர்வீழ்ச்சிகளிலும் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினத்தில் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ராமன். விரிவான விவரங்கள் என்ன கூறலாம்? வணக்கம் கௌதமி. தமிழகத்துல இன்றைய தினம் 10 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய காலை இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினத்துல தமிழகத்திற்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடல்ல நேற்று முன்தினம் உருவான ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா நேற்றைய தினம் வலுப்பெற்றது. தொடர்ந்து வங்கக்கடல்ல நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வடகிழக்கு திசையில நகர்ந்து நாளை காலை அது புயலாக மாறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலையே தீவிர புயலாக வலுப்பெற்று 26ஆம் தேதி மாலை வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் அருகே புயலை அதாவது தீவிர புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலால தமிழகத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பது உள் மாவட்டங்கள்ல அதீத மழை என்பது எதிர்பார்க்கலாம். இந்த புயல தமிழகத்திற்கு பெரிதாக பாதிப்பு இருக்காது என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 10 மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதே போல நகரின் ஒரு சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல அதிக காற்றுடன் கூடிய கனமழை என்பது வருகின்ற நாட்கள்ல குறையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய அந்த வங்கக்கடல் பகுதியில் மே 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வருகின்ற 30ஆம் தேதி தொடங்கும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நாளை உருவாகக்கூடிய புயலின் காரணமாக முன்கூட்டியே இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இப்ப நாளைய தினம் இந்த புயல் உருவாகி நாளை மாலையே தீவிர புயலாக மாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி வடக்கு நோக்கி நகர்ந்து இது அதிதீவிர புயலாக மாறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலால தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.